Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டு குழுவை தான் பார்க்க போகிறீங்க. இது என்னுடைய அம்மா வீட்டு குழு. ஏற்கனவே போன வருஷம் நான் குழுவை அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் நான் குழுவில் என்னென்ன புது விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்ன நான் புதுசாக பொம்மை வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழு எப்படி வைக்கிறது, மஞ்சள் பிள்ளையார்லாம் எப்படி பிடிக்கிறதுன்றதுலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிடலாம். இதுக்காக நான் ஒரு 50 கிராம் மஞ்சள் எடுத்திருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. சாதாரணமாக கூட நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம், லிங்கம் மாதிரி. நான் கொஞ்சம் பிள்ளையாரோடைய உருவம் மாதிரியே பிடிச்சி வைப்பேன் எப்போவுமே. அதனால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன். நம்ம கொலு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நம்ம எப்படி பிடிச்சாலுமே பிள்ளையார் ரொம்ப அழகாக வருவார். நான் இந்த மாதிரி பிடிக்கிறேன். இப்போ நம்ம லைட்டாக காது கை எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் மட்டும்தான் பிடிக்கணும்லாம் இல்லை, சந்தனத்தில் கூட நீங்கள் பிள்ளையார் பிடிக்கலாம். நான் எங்களுடைய வீட்டு பழக்கப்படி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய மஞ்சள் பிள்ளையார் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் வச்சிடலாம். சின்னதாக கிரீடை மாதிரி அவருக்கு மேலே வைக்கிறேன். இப்போ நான் திருநீர் குங்குமம் விட்டுருக்கேன். அடுத்ததாக நம்ம வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பூஜையை காமிக்கல, வெறும் இந்த மாதிரி மஞ்சள் பிடிச்சதை தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுடைய வழக்கப்படி வீட்டில் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொலு படியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது 5 படிகள். இந்த 5 படியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். எங்களோடது ரொம்ப சின்ன ஹால், அதனால் 5 படிக்கட்டு தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டை ஃபுல்லாக மறைக்கணுன்றதுக்காக ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீன், இது எப்போவும் கொலுவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்க்ரீனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பத்தாத சைடுக்கு நான் வேஷ்டி பெரிய வேஷ்டியை போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதை நான் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய கொலு படியில் பார்த்திங்கன்னா நம்ம வேஷ்டி போட்டு அதை பின் பண்ணி விட்டுறலாம். கொலு படிக்கட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 வேஷ்டி ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி போட்டு. அப்புறம் ஒரு பிள்ளையாரை வச்சுடுவேன். அடுத்து மற்ற பொம்மைங்கள்லாம் நம்ம அடுக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கலசம் ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா மாலை அமாவாசை அன்னைக்கு கலசம் வைக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் பித்ருக்கு அன்னைக்கு இலை போட்டு பூஜை பண்ணுறதுனால துணியெல்லாம் படைச்சி பூஜை பண்ணால் அன்றைக்கி நாங்கள் கலசம் வைக்க மாட்டோம். அன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் இந்த பொம்மைலாம் அடுக்கி வச்சுருவோம். அடுத்த நாள் தான் நாங்கள் கலசம் வைப்போம். இப்போ அதே மாதிரி நான் அடுத்த நாள் கலசம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு சின்ன குடம் தான். இதுக்கு நான் புடவை கட்டிகிட்ருக்கேன். இதுக்காக நான் ஒரு சின்ன டேபிள் அதுக்கு கீழே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நான் இதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போல் புடவை கட்டுற மாதிரி தான் நான் இங்கே கட்டியிருக்கேன். நம்ம வித்தியாசமாக ஏதாவது கட்டினோன்னா நம்ம இது குடம் தாங்காது. அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எப்படி புடவை கட்டுவேனோ அதே மாதிரி தான் இங்கே கயிறு கட்டி அதை குடத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா அந்த பெஞ்ச் இருக்கிறதுனால ஹைட் இருக்குது. இப்போ நம்மளுடைய முந்தானி எப்படி போடுவோமோ அதே மாதிரி முந்தானையும் நம்ம கொசுவம் வச்சு அதுக்கப்புறம் பின் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இது நாங்கள் வழக்கமாக வைக்கிற குடத்தில் தான் வச்சிட்ருக்கோம். அதனால் எப்போவுமே நாங்கள் இந்த குடத்தை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த குடத்தை கொலுவுக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கலசம் வைக்கிறதுனா, தீபாவளி கலசம் இந்த மாதிரி வைக்கிறதுனா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது புது புடவை, ஒரு புது புடவை எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த புடவையை கட்டியாச்சு. லக்ஷ்மி சரஸ்வதிக்கு எப்போவும் வெள்ளையும் பிங்க் கலரும் அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருப்போம். ஒவ்வொரு கொலுவுக்கும் அது முடிஞ்ச உடனே எல்லாம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். மறுபடியும் மறு வருஷம் கொலு அப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதை மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த பின் பண்ணிக்கலாம்.
கொலுவில் முக்கியமாக பார்த்திங்கன்னா முதல் 3 நாள் துர்கைக்கு, அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதிக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கலசத்தில் வந்து துர்கையை வந்து ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி சரஸ்வதியை பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இடையில கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து என்னால் நிறைய வந்து பொம்மைகளெல்லாம் வந்து ஒரு சில பொம்மைகள்லாம் எடுக்க முடியல. எல்லாமே வந்து நிறைய மேலேயே நின்றுடுச்சு. கொஞ்சம் புது பொம்மைகள்லாம் வந்ததை வந்து நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த வருஷம் வந்து ஆர்த்தி தட்டும் போட முடியல. போன வருஷம் நான் போட்டிருந்தேன், இந்த வருஷம் என்னால் போட முடியல. இப்போ நம்ம வந்து கலசத்துக்கு புடவை கட்டி முடிச்சாச்சு. பின்னாடி பக்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத சேர்த்து ஒரு பின் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கலசத்துக்கு புடவை கட்டியாச்சு. அடுத்ததாக உங்கள் கையில் இருக்கிற ஏதாவது ஜுவல்ஸ் வச்சு, ஃபேன்சி ஜுவல்ஸ் கூட வச்சு நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலசத்துக்கு தண்ணி நிரப்பிக்கலாம். இதில் வந்து வெற்றி வேர், ஏலக்காய், அதுக்கப்புறம் காசு ஏதாவது போட்டுக்கலாம். நான் வந்து ₹1 காயின் அந்த மாதிரி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி ஒரு 5 பொருட்கள் சேர்ந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து குளிர்ச்சியை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து வெற்றி வேர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லது. 9 நாள் கழிச்சுட்டு இந்த கலச தண்ணியை வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தெளிச்சுட்டு மீதி செடியிலையோ இல்லை வந்து கால்படாத ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்ம இதை வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து கலசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு தேங்காய் வச்சிடுற பிறகு காமிக்கிறேன். அடுத்ததாக வந்து லக்ஷ்மிக்கு வந்து புடவை கட்டிக்கலாம். இப்போ லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா எங்களோடது இது பேப்பர் மோல்டு பொம்மை. பேப்பர் மோல்டு பொம்மைன்றதுனால ரொம்ப வெயிட் இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். இதுக்குமே நான் வந்து நமக்கெல்லாம் எப்படி புடவை கட்டுவோமோ அதே மாதிரி தான் புடவை கட்டுறேன். இப்போ வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு நம்ம புடவை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லக்ஷ்மியுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்டூல் மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த ஃபெல்ட்டை வந்து முன்பக்கமாக கூட நம்ம வந்து சொருகிட்டு ஒரு கயிறு போட்டு கூட கட்டலாம். ஆனால் நான் வந்து அப்படி கட்டலை. ஏன்னா வெயிட் வந்து ஒரே பக்கமாக நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி வைக்கலை. இப்போ நான் வந்து முந்தானையெல்லாம் போட்டுட்டு அதை வந்து எடுத்து விடுறேன். நம்ம வந்து ஒரு பக்கம் ப்ளவுஸ் மாதிரி வேணுன்றதுக்காக நான் வந்து லைட்டாக ஒரு சின்ன துண்டை வந்து அந்த பக்கமாக இழுத்துருக்கேன். இழுத்துட்டு அதையும் சேர்த்து நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி இருக்கிற முந்தானையை எடுத்து முன்னாடி வச்சு பின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் பின் பக்கமாக வச்சு நல்லா சொருகிடுங்க. இப்போ நம்ம லக்ஷ்மிக்கு புடவை கட்டியாச்சு. இப்போ பாருங்கள் 3 பேருக்குமே நம்ம வந்து அழகாக புடவை கட்டியிருக்கோம். இப்போ வந்து மாயிலை சொருகி அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுட்டு நான் வந்து கலசத்துக்கு வெள்ளியில் வந்து முகம் வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டாச்சு. இப்போ கலசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலசம் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம கொலு படியில் இருக்கிற பொம்மைகளை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாமே வந்து ஒவ்வொரு படிக்கட்டில் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்கோம். செட்டியார் கடை எல்லாம். அதுக்கு கீழே அன்னபூரணி, அதுக்கப்புறம் வந்து தேவி கருமாரியம்மன் இதெல்லாம் வச்சுருக்கோம்.
அன்றைக்கி வந்து சாயந்தரம் நான் வீடியோ எடுத்ததுனால அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால மொச்சைக்கொட்டை சுண்டல் வந்து செஞ்சுருந்தோம். இது வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப உகந்தது, அதனால் இன்றைக்கி அந்த சுண்டல் செஞ்சு வச்சு பூஜை பண்ணோம். நிறைய பொம்மைகள் வந்து சைடில் வச்சுருந்தோம். இப்போ இந்த வருஷம் வாங்கினதில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன், அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார், ஜடாரி, அப்புறம் கோவர்தனகிரியை வந்து தூக்கி வச்சிருக்கா மாதிரி கிருஷ்ணர். இந்த பொம்மைங்க தான் இந்த வருஷம் நாங்கள் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து பேப்பர் மோல்டில் செஞ்சது அந்த ஜடாரி. கல் பொம்மை வந்து பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும், அதுக்காக நான் ஒரு கண்ணாடியும் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய இடம் இல்லாததுனால நான் வந்து ஒரு டேபிள் போட்டு அதில் வந்து 2 பக்கமாக உங்களுக்கு பொம்மையை பிரித்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கோவில் செட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து பெருமாளுடைய அந்த நாமம் இருக்கிற மாதிரி கருடாழ்வார், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி ஒரு செட் அதை அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு அமைச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மலை பேப்பர் கிடைக்கல இப்போ, அதனால் கருப்பு கலர் சார்ட்டை வாங்கி அதை நசுக்கி அது மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கம்மெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா கசக்கி அதை வச்சு அமுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் மட்டும் பண்ணேன். குளம் வந்து ஏற்கனவே நான் ஒரு சின்னதாக பண்ணி வச்சுருந்தது தான், அதில் வந்து 2 வாத்து இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த குட்டி குட்டி லைட்லாம் பார்த்திங்கன்னா அது வெறும் 12 ரூபா தான், லாஸ்ட் இயர் வாங்கினது. இந்த பக்கம் வந்து நலம் தரும் நவகிரகம்னு சொல்லிட்டு நவகிரக செட் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நவகிரக செட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கெல்லாம் அமைக்கிறதுக்கு பெருசாக இடம்லாம் இல்லைங்க, அதனால் நான் வந்து சும்மா ஒரு வீடு இருக்குது என்கிட்ட, அதனால் அதை மட்டும் அங்கே வந்து ஒரு முயல் இந்த மாதிரி சின்னதாக வச்சுருந்தேன். அந்த ஒரு சின்ன குட்டி ஓட்டு வீடு மாதிரி இருக்கிறத நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது வாங்கினது. அது வந்து அப்போ 25 காசுக்கு வாங்கின அந்த வீடு. அந்த பாட்டிம்மா மாதிரி ஒரு பொம்மை இருக்கும், தலையில் கூட வச்சுருக்க மாதிரி, அதுவுமே ரொம்ப பழைய பொம்மை. இது வந்து கிரிக்கெட் செட் இந்த பக்கம் வச்சுருக்கேன். கிரிக்கெட் செட்டும் வந்து இந்த வாட்டி நான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்க முடியல, ரொம்ப மைன்யூட்டாக. நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோ பார்க்கும்பொழுது தெரியும் இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள் செட்டு. கார்த்திகை பெண்கள் 6 பேரும் இருக்கிற மாதிரி இருக்கும். 6 பொருத்தாமரையில் வந்து முருகர் அவதரித்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவும் வச்சுருக்கிற நர்த்தன விநாயகர் செட்டு. அதுக்கப்புறமா இதில் வந்து எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்கும், வீணா எல்லாமே வச்சு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து ராஜா மாதிரி உட்காண்ட்ருப்பார், இன்னொருத்தர் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பார் கோலாட்ட குச்சியெல்லாம் வச்சு. 2 யானை வந்து சைடில் வச்சுருக்கேன். இதை வந்து நான் விநாயகர் கலையரங்கம்னு வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை செட்டு. இது வந்து அந்த டேபிளுக்கு கீழ்ப்பக்கம் வச்சுருக்கிற கிறிஸ்மஸ் செட்டு. அதிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதாவே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விநாயகர் கலெக்ஷன். இந்த விநாயகர் கலெக்ஷனில் நான் வந்து இந்த வருஷம் புதுசாக எதுவுமே வாங்கலைங்க, எல்லாமே முன்னாடி வாங்கினது தான். எங்கள் வீட்டில் ஒரு 2-3 விநாயகர் வாங்கி வச்சேன், இங்கே எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து எல்லா விநாயகரும் இருக்கும், ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வருஷம் இதுக்கு மேலே நான் கவர் ஒட்டல, நார்மலாகவே அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம கொலு பார்த்தாச்சு. அடுத்ததாக ரிட்டன் கிஃப்ட் என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாட்டி நான் வந்து கொலுவுக்கு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கூடை வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் மொத்தமாக அது எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் இந்த வருஷம் ரிட்டன் கிஃப்டாக நான் செடி வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு செடி வளர்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற இந்த செடியெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கினது. நான் வந்து இந்த வாட்டி ஒரு 50 செடி தாங்க வாங்கியிருந்தேன், திரும்ப தேவைப்பட்டால் இன்னொரு 50 செடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் கன்னிகா பூஜைக்காக நான் வச்சுருக்க பொருட்கள் தான் இது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பண்ணோம். 5 குழந்தைங்க தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் முதல்ல வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து மருதாணி, சீப்பு, கண்ணாடி, பொட்டு பேக்கெட் இதெல்லாம் வச்சுருந்தேன், சக்கரை பொங்கல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரிட்டன் கிஃப்டாக நான் இந்த வாட்டி செடி தான் வாங்கி வச்சுருந்தேன். செம்பருத்தி, மல்லி, ரோஜா, அதுக்கப்புறம் நந்தியாவட்டை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி, இந்த மாதிரி வந்து தேவையான செடிகள் வந்து கொஞ்சம் பூச்செடியாகவே வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். கன்னிகா பூஜை எப்படி பண்ணுறதுன்னு நான் போன வருஷம் வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த வருஷம் வந்து நான் இப்போ கன்னிகா பூஜை பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவை சாதாரணமாக தான் போடுறேன், டீட்டெயிலாக வேணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துடலாம். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் தாம்பூலமும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடியும் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இந்த செடியெல்லாம் வாங்கின பிறகு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கொலு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.